உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லையான்னு நீங்க எப்போதாவது ராத்திரி படுக்கையில புரண்டு புரண்டு படுத்திருந்ததுண்டா? மனசுல ஒரு பாரம், கண்ணுல ஒரு ஈரம், ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு ஏங்கியதுண்டா? இந்த வெள்ளிக்கிழமை உங்க வாழ்க்கையின் போக்கையே அடியோடு மாற்றக்கூடிய ஒரு ரகசிய துஆவை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது ஒரு மந்திரம்னு சொல்லலாம். ஆனா இறைவனின் அருள் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. ஆம், ஒரே நாள், ஒரே துஆ, ஆனா அதுக்கப்புறம் நீங்க பார்க்கப் போற மாற்றம் உங்க கண்களை நம்ப வைக்காது. உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடும். நம்ம எல்லோருக்கும் சில நேரங்கள்ல அப்படித்தான் தோணும், இல்லையா? தொழுகை முடிச்சதும் கை உயர்த்தியும் மனசு உருகிக் கேட்டும் கேட்டும் ஏனோ அந்த பதில் மட்டும் வரவே வராது. வெள்ளிக்கிழமை வந்து போகும் குர்ஆன் வசனங்களை ஓதுவோம், சூறாக்களை படிப்போம், ஆனா கஷ்டம் மட்டும் அகலவே அகலாது. கடன் தொல்லைகள் கழுத்தை நெருக்கும், வேலை இல்லாத பயம் மனசை அரிக்கும், குடும்பத்தில சண்டைகள், உடல்நல பாதிப்புகள், இதில் ஏதாவது ஒண்ணு உங்க மனதை எப்போதாவது கனத்திருக்கிறதா? இறைவனிடம் கேட்பதற்கு முன்னாடி நம்ம உள்ளத்தை சுத்தமா தெளிவா வெச்சுக்கணும்னு நாம மறந்துடுறோம். நம்ம மனசுல 1008 கவலைகள், குழப்பங்கள், கோபங்கள். அப்போ நாம சொல்ற வார்த்தைகள் வெறும் உதட்டளவுல தான் இருக்கும், உணர்வற்றுப் போயிடும். அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா நம்ம நாவு ஒரு பக்கம், நெஞ்சம் மறுபக்கம்னு இருக்கும்போது எப்படிங்க அல்லாஹ் நம்ம துஆவை ஏத்துக்குவான்? இந்த இடைவெளிதான் நம்ம பிரார்த்தனைகளுக்கு பதில் தாமதமாவதற்கான முதல் காரணம். இரண்டாவது, வெள்ளிக்கிழமையோட சிறப்பு நேரம் என்னன்னு பல பேருக்கு தெரியறதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? வெள்ளிக்கிழமையில அசர் தொழுகையிலிருந்து மக்ரிப் தொழுகை வரைக்கும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல அல்லாஹ்விடம் நல்லதை கேட்டா அவனுக்கு உடனே கிடைக்கும். இது ஒரு சின்ன வாசகம். ஒருவேளை நீங்க இதை ஏற்கனவே கேட்டிருக்கலாம், இல்லன்னா சில சமயம் ஓதியும் கூட இருக்கலாம். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, ஒரு குறிப்பிட்ட முறையில நீங்க செஞ்சீங்கன்னா அதோட தாக்கம் பன்மடங்கு அதிகமாகும். அதோட சக்தி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தும். என்ன துஆ அது? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீலு, நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். இந்த வார்த்தைகள் வெறும் ஓசை இல்லைங்க, இது இறைவனின் மாபெரும் சக்தியை உணர்த்தும் ஒரு பிரகடனம். இதோட அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவன் மிகச் சிறந்த பாதுகாவலன், மிகச் சிறந்த உதவியாளன். இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்தன தெரியுமா? இது ஒரு சாதாரண துஆ இல்லை. இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோட சமூகத்தோட கடலுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டு பின்னாடி எதிரிகள் துரத்தி வந்தப்ப மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையில நின்னு இறைவனை நம்பிச் சொன்ன வாக்கியம். அதன் பிறகுதான் கடல் பிளந்தது, வழி திறந்தது, எதிரிகள் மூழ்கினார்கள். அதே வாக்கியம், அதே சக்தி, அதே அருள் இப்போ உங்க வாழ்க்கையின் கடலையும் பிளக்கும். உங்க முன்னாடி இருக்கிற தடைகளை உடைச்சு உங்களுக்கு புதிய வழிகளை உருவாக்கும். உங்க எதிரிகளை, அதாவது உங்க கஷ்டங்களை, துயரங்களை பின்வாங்கி ஓட வைக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆசர் தொழுகையை முடிப்பீங்க. தொழுகைக்குப் பிறகு உங்க வீட்ல ஒரு சின்ன அமைதியான சூழலை உருவாக்குங்க. உங்க தொலைபேசியை சைலண்ட் மோட்ல போடுங்க. குழந்தைகளை அருகில் அமர வைத்து, இல்லன்னா தனியா ஒரு அறைக்குள்ள போய்க்கோங்க. ஒரு நிமிஷம் உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும் ஒதுக்கி வச்சிட்டு இறைவனோட அருளை மட்டுமே நினைங்க. முதல்ல 2 ரகத் நபித் தொழுகை. இது கட்டாயமில்லை, ஆனா செஞ்சா சிறப்பு. இது உங்க மனசை இறைவனுடன் இணைக்க ஒரு சிறந்த வழி. வேலைப்பளு, உலகக் கவலைகள், மதிய நேரத்தின் அயர்ச்சி, இந்த மாதிரி காரணங்களால் உங்களுடைய அசர் தொழுகை சில நேரங்களில் தவறிவிடுகிறதா அல்லது தாமதமாகி விடுகிறதா? நாம் அறியாமலேயே அல்லாஹ்வின் மிகப்பெரிய பாதுகாப்பையும் சுவர்க்கத்திற்கான நேரடி வாக்குறுதியையும் அந்த சில நிமிடங்களில் இழக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் ஒரே ஒரு தொழுகையை மட்டும் குறிப்பிட்டு நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று ஆணையிடுகிறான். அந்த சிறப்புக்குரிய தொழுகை எது? அதை தவறவிடுவதால் நமக்கு ஏற்படும் மாபெரும் நஷ்டம் என்ன?
இந்த வீடியோவின் இறுதியில் அசர் தொழுகையின் ஆன்மீக ரகசியங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டு இனி ஒருபோதும் அதை தவறவிடவே கூடாது என்ற உறுதியை உங்கள் உள்ளத்தில் பெறுவீர்கள் இன்ஷா அல்லாஹ். முதல் ரகசியம் நம்மை கேட்டு பிரமிக்க வைக்கும் ஒரு தெய்வீக ஏற்பாடு. அதுதான் மலக்குகளின் சந்திப்பும் அல்லாஹ்வின் நேரடி பாதுகாப்பும். சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடன் 2 வகையான வானவர்கள் இருக்கிறார்கள். இரவு நேரப் பணியில் ஈடுபடும் வானவர்கள் ஒரு குழு, பகல் நேரப் பணியில் ஈடுபடும் வானவர்கள் இன்னொரு குழு. இந்த 2 குழுக்களும் சந்திக்கும் 2 முக்கியமான நேரங்கள் இருக்கின்றன. அது எப்போது தெரியுமா? ஒன்று ஃபஜ்ரு தொழுகையின் நேரத்தில், மற்றொன்று அசர் தொழுகையின் நேரத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் உங்களிடம் அடுத்தடுத்து வருகிறார்கள். அவர்கள் ஃபஜ்ரு தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் ஒன்று சேர்கிறார்கள். பிறகு உங்களுடன் இரவு தங்கியிருந்த வானவர்கள் வானத்திற்கு ஏறிச் செல்கிறார்கள். அப்போது அவர்களின் இறைவன் அவர்களைப் பற்றி நன்கு அறிந்திருந்தும், என் அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான். அதற்கு அந்த வானவர்கள், யா அல்லாஹ், நாங்கள் அவர்களிடம் சென்றபோதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், அவர்களை விட்டு நாங்கள் பிரியும்போதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று சாட்சி கூறுவார்கள். ஆதாரம் சஹீஹ் புகாரி. இன்றைய உலகில் நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுகிறது? ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு, தீய பார்வைகளிலிருந்து பாதுகாப்பு, ஷைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்து பாதுகாப்பு, திடீர் விபத்துகளிலிருந்து பாதுகாப்பு. இப்படி பலவிதமான பாதுகாப்புகளை நாம் தேடுகிறோம். ஆனால் உண்மையான முழுமையான பாதுகாப்பு அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் வர முடியும். அந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஒரு திறவுகோல்தான் இந்த அசர் தொழுகை. 2வது ரகசியம், இந்த உலகத்தின் எந்த ஒரு செல்வத்தைக் கொண்டும் ஈடு செய்ய முடியாத ஒரு பாக்கியம். அது ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸ், சுவர்க்கத்திற்கான நேரடி வாக்குறுதி. நம்மில் யாருக்குத்தான் சுவர்க்கம் செல்ல ஆசை இருக்காது? அதற்காகத்தானே இத்தனை அமல்களும் இபாதத்களும் செய்கிறோம். அந்த சுவர்க்கத்திற்குள் நுழைவதற்கு மிக எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கிறார்கள். அபூ மூசா அல் அஷ்ஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் 2 குளிர் நேரத் தொழுகைகளைத் தொழுகிறாரோ அவர் சுவர்க்கத்தில் நுழைவார். ஆதாரம் சஹீஹ் புகாரி 574. இப்போது நாம் பார்க்கப் போகும் 3வது ரகசியம் நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடிய, சற்று அச்சமூட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அது நம்முடைய நல்ல அமல்களை பாதுகாப்பது தொடர்பானது. சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், பிறருக்கு உதவுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ருகள் செய்கிறோம். இந்த எல்லா நற்செயல்களும் ஒரு கணக்கில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே வருகின்றன. ஆனால் ஒரே ஒரு தவறு இந்த அத்தனை நற்செயல்களையும் அழித்துவிடும் என்றால் அது எவ்வளவு பெரிய இழப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அசர் தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிடுகிறாரோ அவருடைய நற்செயல்கள் அழிந்து விடுகின்றன. ஆதாரம் சஹீஹ் புகாரி 553. அல்லாஹு அக்பர்! எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை! ஒருவேளை அசர் தொழுகையை விடுவதால் அன்று முழுவதும் நாம் செய்த அல்லது அதுவரை நாம் செய்த நற்செயல்களின் பலன் பாழாகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் உணர வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் 5 வேளைத் தொழுகைகளையும், குறிப்பாக அசர் தொழுகையையும் அதன் உரிய நேரத்தில் முழுமையான உள்ளச்சத்துடன் நிறைவேற்றும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. தொழுகையை அலட்சியம் செய்வதால் ஏற்படும் மாபெரும் நஷ்டங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவாயாக. ஆமீன்.